ரெட் அலர்ட் காரணமாக அனைத்து வங்கி ஊழியர்களும் வீட்டிலிருந்து பணிபுரிய அரசு உத்தரவாகும். சத்திய சொல்ல நார்மலாக இவனு ஆஃபீஸ் வந்து வேலை செய்யனாலே ஒழுங்காக வந்து 8 மணி நேரம் வேலை செய்ய மாட்டாங்க. இதில் இவனை வச்சுக்கிட்டு எப்படி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல என் ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பண்ண போகிறேன் இன்னைக்கு. ஆண்டவா, சரி டீமுக்கு எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஊருக்கே ரெட் அலர்ட், எனக்கு மட்டும் ஜாப் அலர்ட்டா? ஹலோ தாமு. ஹலோ 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 ஹலோ. இவன் பர்ஃபார்மன்ஸ் வேற இன்னைக்கு ரொம்ப பலமா இருக்கு. இன்னைக்கு இவன் வேலை செய்வானானே தெரியலையே. ஹலோ 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 ஹலோ. தாமு, இப்போ நீங்க என்ன பண்றீங்க? உங்க வீட்டுல டேபிள் ஃபேன் இருந்ததுன்னா ஆன் பண்ணிட்டு அது கிட்ட போய் நில்லுங்க. உண்மையிலேயே நேச்சுரலான புயல் எஃபெக்ட் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். யோ யோ யோ, ஏன் பச்சையான்னு அடிக்கிறேன்? கண்டுபிடிச்சிருப்பானா? சரி தாமு, நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்க. ஃபோனு லேப்டாப்பு எல்லாம் கம்ப்ளீட்டாக சார்ஜ் போட்டுக்கோங்க. நான் எப்போ வேணாலும் கனெக்ட் பண்ணுவேன். மறந்துடாதீங்க தாமு, இன்னைக்கு நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், உங்களுக்கு லீவ் கிடையாது. தெய்வம் சார், நீங்கள் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் சரி உங்கள் வீட்டில் மட்டும் வரவே வராது சார். இடியே இடித்தாலும் உங்கள் மண்டையில் விழவே விடாது சார். இவன் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறானா இல்லை தலையில் வெடிவிடணும்னு நினைக்கிறானா? இப்போயோ வேலை நல்லா முடிஞ்சா சரி. வாழைப்பழம் மாதிரி பேசுவான். ஒர்க் பண்ணுமாமே, கரண்ட் ஒர்க் ஆகலன்னு சொல்லுவேன், லேண்ட் ஒர்க் ஆகலன்னு சொல்லுவேன், வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லுவேன். டவுட்டா? காலையிலேருந்து இன்னும் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணல. அப்படியா? என்னாச்சு சிஸ்டம்? எப்பயும் போலதான் வீக்கெண்ட் முடிச்சுட்டு வந்தாவே நெக்ஸ்ட் டே ஒர்க்கே லாகினே ஆக மாட்டேங்க. என்னன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒருத்தர் வந்தே ஆகணும். ஓரமே தான் ஒருத்தர் வரணும். இல்லை இல்லை, ஓகே தான் வரணும். ஃபோன் எடு. யாரை சொல்றீங்க? கம் பேக் ஐடி டைப் பண்ணு. இந்த வீக்கெண்ட் என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது வர்றதும் தெரிய மாட்டேங்குது, போகிறதும் தெரிய மாட்டேங்குது. இந்த வாரமாவது நல்லபடியாக அமையணும். மேனேஜர்கிட்டையும் பேச்சு வாங்கக்கூடாது, எந்த மெயிலையும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, எந்த மெயிலும் எஸ்கலேட்டாக ஏறக்கூடாது. எப்படியாவது காப்பாற்றுற ஆண்டவா. நீங்கள் மைண்ட் வாய்ஸ் செஞ்சு சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க ப்ரோ. ஜெசு, மேனேஜர் சார் கூப்பிட்றாரு. நீங்களா நானும்